அதிகாலை நேரத்தில் மாடு ஒன்று கிணத்துக்குள்ள தவறி விழுந்துட்டுன்னு விவசாயி ஒருவர் நமக்கு தகவல் சொன்னார். உடனே நம்ம அந்த இடம் சென்று பார்த்தபோது கிணறு சுமார் 100 அடி ஆழம் இருக்கும், 50 அடி ஆழம் தண்ணி இருந்தது, படிக்கட்டுகள் இருந்தது. மாடு ரொம்ப நேரம் கிணத்துக்குள்ள கிடந்ததுனால விவசாயி மாட்டுக்கு கயிறு போட்டு உள்ளே முங்கிடக்கூடாத அளவுக்கு கெட்டி வச்சுருந்தார். டார்ச் அடித்து பார்த்து தான் மாடு நிற்கிறதே நமக்கு தெரிய வந்தது. உடனே நம்ம வீரர் ஒருவர் கிணத்துக்குள்ளே இறங்கி மாட்டுக்கு முன்னாலையும் பின்னாலையும் கயிறை வச்சு சுற்றி இருந்தார். மாடு நல்ல பெரிய மாடாக இருந்ததுனால அதன் மேலே இருக்கிறதுக்கு கடினமாக இருக்கும். அதிகாலை நேரத்தில் அங்கே ஆள் இல்லாதனால உழவுக்கு போகிற இயந்திரத்தை கொண்டு வந்து அது மூலமாக கெட்டி மாடை மெதுவாக மேலே எடுத்தோம். மாடு அதிகாலையில் தண்ணி குடிக்குமா, தண்ணி கேட்டதுக்கு நான் வரல சார், அதனால் மூக்கணாங்கயிறு அறுத்துக்கிட்டு தண்ணி குடிக்க வருத நேரத்தில் கிணத்துக்குள்ள தெரியாமல் விழுந்திருக்கு அப்படின்னு அந்த மாட்டு உரிமையாளர் சொன்னார். மாடு சென மாடுன்னு வேற சொன்னார். ஒன்று டாக்டரியை கொண்டு வந்து மெதுவாக மேலே எடுத்தோம். மூக்கணாங்கயிறு அத்து போட்ட இடத்துல அப்படியே கிடக்கு சார் அப்படின்னு அந்த இடத்தையும் காட்டுதார். மாடு பெரிய மாடாக இருந்தாலும் அவர் உள்ளே இறங்கி மாட்டை ஒரு ஓரமாக கொண்டு வந்து கயிறு கட்டி அவரே தனியாக எல்லாம் பண்ணியிருக்காரு. கயிறு கட்டி மேலே உள்ள தென்னை மரத்தில் கட்டி வச்சுருக்காரு.